Hey guys, welcome to Aaron Talks Tamil. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆன விஸ்பர் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆகுது. பட் இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் ஹாரர் த்ரில்லர். அதாவது ஹாரர் மூவி அப்படின்னா மொத்தமாக வந்து ஹாரர் மூவி கிடையாது. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவினே வந்து சொல்வேன். ஸோ இந்த படத்தோட என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ்க்கான ரிவ்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். த விஸ்பர். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் தான் தம்பியோட அப்புறம் அவங்க அப்பாவோட பார்த்தீங்கன்னா வாழ்த்துட்டு வருவாங்க. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு மனுஷன் சொல்லலாம், ரொம்ப வயலன்ஸான ஒரு மனுஷன். ஸோ அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோயினும் அவரோட தம்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு வீட்டில் வந்து வாழ்றாங்க. ஸோ அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற அந்த விஷயங்கள் அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங் ஒன்று வந்திருப்பாங்க. ஸோ அந்த கேங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த வீட்டில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அங்கெல்லாம் அவங்க வந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றத இந்த படமே. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் மூவி வந்து கிடையாது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூவி ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் மூவிஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க, ஹாரர் மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எலிமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வச்சில்ல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருப்பாங்க. நானும் நிறைய ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்தேன், எல்லாருமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நீங்கள் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அளவு தான் வந்து ஒரு ஹாரர் இன்டென்ஷனாக நம்ம மைண்டில் வந்து செலுத்திட்டே இருக்கணும். மற்றபடி அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹாரர் மூவி கிடையாது. ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுட்டு வந்து பாருங்கள், ஒரு டீசெண்டான ஒரு படமே சொல்லலாம். அதுலேயுமே வந்து எதில் அந்த ஹாரர் எலிமெண்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா படத்தில் அந்த அவங்க இருந்தாங்களே வீட்டில் நம்ம லூசியா, அவங்க பேர் வந்து லூசியா, ஆண்ட்ரியன், அவன் தம்பி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியன். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வாழ்த்துட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பூனை ஒன்று வரும். ஸோ அந்த பூனை தான் ப்ரோ, அந்த பூனை பண்ணுற அந்த வேலை தான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து மேலே ஏரியை வந்து போன்று சொல்லலாம். அண்ட் இந்த கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நல்லபடியாகவே ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. அண்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ஐயோ இவங்க எப்படி தப்பிப்பாங்க அப்படின்ற ஒரு டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே டேரக்டாக சொல்லவே மாட்டாங்க, ஒரு க்ளூ கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அது நம்ம டேரக்டரோட ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். க்ளூ கொடுத்துக்கிட்டே வருவாங்க, இன்டெரக்டான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே வருவாங்க படத்தில். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் இந்த சவுண்ட் டிசைன் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த விஸ்பரிங் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஹெட்செட்லாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலான க்ரீப்பியே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். அண்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் வந்து ஓடும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் நீங்கள் ஃபாஸ்ட் கமர்ஷியல் ஹாரர் மூவிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் தான் அடிக்கும். நீங்கள் ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் ஃபேன்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஓவராலாக படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் அட்மாஸ்பியர் பிடிக்கும், ஸ்லோ பர்ன் மிஸ்ட்ரி பிடிக்கும், அண்ட் டென்ஷன் ஃபீல் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்வேன். என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 வந்து கொடுப்பேன். அண்ட் இதே மாதிரி நிறைய ரிவ்யூ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஆரன் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.